அதிகமான சகோதரர்கள் தஸ்பீஹ் தொழுகையை பற்றி தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தஸ்பீஹ் தொழுகை என்றால் என்ன, இஸ்லாத்திலே அப்படி ஒரு தொழுகை இருக்கிறதா, அப்படி இருந்தால் அதனுடைய பலன்கள் என்ன என்ற எல்லா விடயத்தையும் தெளிவான ஆதாரத்துடன் இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அதிகமான சகோதரர்கள் தஸ்பீஹ் தொழுகையை பற்றி பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். பொதுவாக ரமதானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா மஸ்ஜிதுகளிலும் இந்த தஸ்பீஹ் தொழுகை அதிகமாக பல தடவைகள் தொழுவிக்கப்படுகின்றன. அருமையானவர்களை, இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய பலன்களை பார்ப்பதற்கு முன்னால இப்படி ஒரு தொழுகை இஸ்லாத்திலே இருக்கிறதா என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், நம்மிலே சிலர் இப்படி ஒரு தொழுகையை கிடையாது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, சிஹாஹு சித்தா 6 கிரந்தங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அபூதாவுத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய ஹதீஸ் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அபூதாவுதிலே 1297வது ரிவாயத்தாக, திர்மிதியிலே 482வது ரிவாயத்தாக, இப்னு மாஜாவிலே 1387வது ரிவாயத்தாக, இதே போல முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே 1236வது ரிவாயத்தாக இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஹதீஸை இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹதீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபு மூசா அல் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ பக்ர் இப்னு அபி தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குறிப்பாக இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்பதாக கூறுகிறார்கள். ஆகவே இப்படியாப்பட்ட முக்கியமான ஹதீஸ்களை மேதைகள் எல்லாம் இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய ரிவாயத் சஹீஹ் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே இந்த தொழுகை முஸ்தஹப்பாக இருக்கிறது. ஆச்சரியமான தொழுகை கண்ணியமானவர்களே. ஆக இந்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது இஸ்லாத்திலே இப்படி ஒரு தொழுகை இருக்கிறது, அதற்கு தெளிவான ஆதாரமும் இருக்கிறது. இப்ப இந்த தொழுகையை தொழுதால் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கும் பொழுது அபூதாவுத், திர்மிதி, இப்னு மாஜா, ஹாக்கிமுடைய இந்த ரிவாயத் வருது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சாச்சா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அம்மா, என்னுடைய சாச்சாவே, அலா உஅதீக அலா அம்னஹுக அலா அஹ்பூக அலா அஃஅலு பிக அஷ்ர ஹிசாலின் இதா அன்த ஃபஅல்த ذلك. 10 பலன்களை தரக்கூடிய ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா, உங்களுக்கு நான் ஒரு வெகுமதியை தரட்டுமா, உங்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கட்டுமா என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த விடயத்தை நீங்கள் செய்தால் கஃபரல்லாஹு லக தன்பக், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். எப்படியாப்பட்ட பாவம் தெரியுமா? அவ்வலஹு வ ஆகிரஹு, முன்னால் செய்த பாவங்கள், பின்னால் செய்த பாவங்கள், வ கதீமஹு ஹதீஸஹு, புதிய பாவங்கள், பழைய பாவங்கள், வ ஹதஅஹு வ அம்தஹு, அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், வ ஸகீரஹு கபீரஹு, சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், வ சிர்ரஹு அலானியதஹு, ரகசியமாக செய்த பாவங்கள், பரகசியமாக செய்த பாவங்கள், இப்படி 10 விதமான பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் 4 ரக்காத்துகளை தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டியதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு இன்னொரு சூறாவையும் ஓதுங்கள். அதற்கு பிறகு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை 15 தடவை சொல்லுங்கள். 15 தடவை சொன்னதற்கு பிறகு நீங்கள் ருக்கு செய்யுங்கள். ருக்குவிலே இந்த வார்த்தைகளை 10 தடவை சொல்லுங்கள். ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு இந்த வார்த்தையை 10 தடவை சொல்லுங்கள். அதற்கு பிறகு முதலாவது சுஜூதுக்கு சென்றதற்கு பிறகு இந்த வார்த்தைகளை 10 தடவை சொல்லுங்கள். முதலாவது சுஜூதில் இருந்து நடு இருப்பிலே அமரும் பொழுது 10 தடவை சொல்லுங்கள். அதற்கு பிறகு இரண்டாவது சுஜூதுக்கு சென்றதற்கு பிறகு இந்த வார்த்தைகளை 10 தடவை சொல்லுங்கள். அதற்கு பிறகு அமர்ந்து, எழும்பாமல் அமர்ந்து 10 தடவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, ஃபதாலிக ஹம்சு வ சபஊன், இது 75 தடவைகள் ஆகின்றன. அதாவது ஒரு ரக்காத்திலே 75 தடவைகள் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அப்படி என்றால் ஒரு ரக்காத்திலே 75 தடவைகள் என்றால் 4 ரக்காத்திலே 300 தடவைகள் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உங்களுக்கு முடியும் என்றால்
என்றால் இந்த தொழுகையை ஒவ்வொரு நாளும் தொழுது வாருங்கள். அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் வாரத்தில் ஒரு தடவையேனும் இந்த தொழுகையை தொழுது வாருங்கள். ஃபஇல்லம் தஃஅல் ஃபஃபீ குல்லி ஷஹ்ரின் மர்ரத்தன், அதற்கு முடியாவிட்டால் ஒவ்வொரு மாதமும் ஒரு தடவை இந்த தொழுகையை தொழுது வாருங்கள். அதற்கு முடியாவிட்டால் வருடத்திற்கு ஒரு தடவையாவது இந்த தொழுகையை தொழுது வாருங்கள். அதற்கு முடியாவிட்டால் ஆயுளில் ஒரு தடவையாவது இந்த தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களை, இந்த அளவுக்கு மகத்தான ஒரு தொழுகை தான் இந்த தஸ்பீஹுடைய தொழுகை. இந்த தொழுகையை தொழுவதின் மூலமாக 10 விதமான பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். எங்களுடைய ஈமானையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகரிக்க செய்கிறான். உலமாக்கள் இந்த தஸ்பீஹுடைய தொழுகையிலே ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு எந்தெந்த சூறாக்களை ஓத வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். முதலாவது ரக்அத்தில் சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்து தகாசுர், அதாவது அல்ஹாகுமுத் தகாசுர் என்ற சூறாவையும், இரண்டாவது ரக்அத்திலே அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் என்ற சூறாவையும், மூன்றாவது ரக்அத்திலே சூரத்துல் காஃபிரூன், அதாவது குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூறாவையும், நான்காவது ரக்அத்திலே சூரத்துல் இக்லாஸ், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவையும் ஓத வேண்டும் என்பதாக ஹதீஸ்களுடைய சாராம்சத்தை வைத்துக் கூறுகிறார்கள். காரணம் என்ன? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த சூறாக்களை தொழுகையிலே ஓதி இருக்கிறார்கள். அதை வைத்து இந்த சூறாக்களை இந்த தொழுகையிலே ஓதுவது முஸ்தஹப் என்பதாக மார்க்க சட்ட அறிஞர்கள் கூறுகிறார்கள். அடுத்து இந்த 4 ரக்காத்துகளையும் ஒரே சலாமிலே தொழ வேண்டுமா அல்லது 2 ரக்காத்துகளாக தொழ வேண்டுமா என்று பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள் 2 ரக்காத்துகளாக தொழுவது தான் சிறந்தது. அபூதாவுதுடைய விரிவுரை அவுனுல் மஅபூத் என்ற கிதாபிலே பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தஸ்பீஹுடைய தொழுகைகளை ஒரே சலாமில் தொழாமல் 2 ரக்காத்தாலாக பிரித்து தொழுவது தான் எனக்கு மிக விருப்பமானது என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தொழுகையை 2 ரக்காத்துகளாக பிரித்து தொழுவது சிறந்தது, இலகுவானதாகவும் இருக்கிறது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான், இந்த திக்ருகளை ஒரு ரக்காத்திலே 75 தடவைகள் செய்ய வேண்டும். இதிலே ஏதாவது முன்பின் ஏற்பட்டு விட்டாலும் பிரச்சனை கிடையாது. அதாவது தக்பீரிலே 15 தடவைகள் சொல்ல வேண்டும். இதிலே ஒருவர் அதிகமாக சொல்லிவிட்டார் அல்லது குறைத்து சொல்லிவிட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இந்த தொழுகையை நாங்கள் முடியுமான அளவு தொழ வேண்டும். இன்றும் அதிகமான சகோதரர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த தஸ்பீஹுடைய தொழுகையை தொழுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த தொழுகையை தொழுவதின் காரணமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான். அருமையானவர்களே, இன்னொரு சந்தேகம் வரலாம். அதாவது முதலாவது ரக்காத்திலே 2வது சுஜூதுக்கு சென்று 10 தடவை ஓதிவிட்டு நாங்கள் எழுந்து விடக்கூடாது. மாற்றமாக 2வது சுஜூதிலே ஓதிவிட்டு நாங்கள் அமர வேண்டும். அமர்ந்து 10 தடவை ஓதியதற்கு பிறகுதான் நாங்கள் எழுந்து நாங்கள் அடுத்த ரக்காத்தை ஆரம்பிக்க வேண்டும். இப்படி ஒரு முறையும் இந்த தஸ்பீஹுடைய தொழுகையிலே இருக்கிறது. அடுத்தது 2வது ரக்காத்திலே நாங்கள் அத்தஹியாத்துடைய இருப்பில், அதாவது 2வது சுஜூதிலிருந்து அத்தஹியாத்துடைய இருப்பிற்கு வருகிறோம். அத்தஹியாத்தை ஓதுவதற்கு முன்னால் இந்த வார்த்தைகள், அதாவது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை 10 தடவை ஓதிவிட்டு அதற்கு பிறகுதான் அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த தொழுகையுடைய முறை. ஆகவே இந்த தொழுகையை நாமும் முடியுமான அளவு தொடர்ந்து தொழுது வருவோம். ரமலானுடைய மாதம் மிக முக்கியமான மாதம், அமல்கள் கொள்ளையடிக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே இன்னும் 10 நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது. அந்த 10 நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை கொடுத்தானோ, யாருக்கெல்லாம் மக்ஃபிரத்தை கொடுத்தானோ அந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. இதே போல இறுதி பத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம். யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுக்கிறானோ அந்த கூட்டத்திலும் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.